ஹாய் எவ்ரிபடி. என் பையனோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹீ இஸ் டர்னிங் 7 years old. ஸோ அவங்க அக்கா கூட ஒரு ப்ளே ஏரியா போயிட்டு செம்ம ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் நான் இந்த தடவை வந்து அவனுக்கு ஒரு 7 கிஃப்ட் வந்து கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு கிஃப்ட் இது. பிகாஸ் அந்த ஹோல் டேவை அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்னால் முடியல. பிகாஸ் அதுக்குள்ளே இது வேணும் அது வேணும் இது வேணும் பார்ட்டி பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு அவ்வளோ பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவங்க அக்காவுக்கும் அவனுக்கும் சேர்த்து ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டோம். அண்ட் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நானே தான். ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஆர்ச் மாதிரி உள்ள அந்த பலூன்ஸ் வந்து நம்மளே பண்ணலாம். யாருக்காவது இது வேணும், இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அது டீட்டெயிலாக அது எப்படி பண்ணணும்னு கூட சொல்லித்தரேன். அவ்வளோதான். தென் ஒரு 6:30 வந்து நாங்கள் கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் லேட்ரலி பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த 7 கிஃப்ட்டை வந்து நானே கொடுத்தா நல்லா இருக்காதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாரையும் வச்சு கொடுக்க வச்சேன். பிகாஸ் எவ்ரிபடி கிவ் மணி. ஸோ எங்கள் அத்தை, மாமா, அப்பா, அம்மா எல்லோரும் கேஷ் கொடுத்துட்டாங்க. தென் ஓகே, ஐ டிசைட் டு கிவ் ஆல் த 7 கிஃப்ட். அதை வந்து எல்லோரும் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அண்ட் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, நான் என் ஃபேமிலியில் எங்கள் சித்தி, சித்தப்பா, மாமாலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு ரீயூனியன் மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இருந்தது எங்களுக்கு அங்கே. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேட்டையும் அன்றைக்கி ரொம்ப அழகாக போச்சு. ஸோ வண்டர்ஃபுல் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி இவனுக்கு கொடுத்துட்டோம். அண்ட்